இந்த பதிவுல பாருங்க, இந்த பதிவுல பாருங்க 2016 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது. இதுல 136வது கேள்வி பாருங்க, லெஃப்ட் சைட்ல இருக்குது பாருங்க. 136வது கேள்வி கணித கேள்வி. அடுத்தது 144வது கேள்வி ரைட் சைட்ல இருக்குது பாருங்க. 144வது கேள்வி கணித வினா. இந்த ரெண்டு வினாவையும் சால்வ் பண்றோம் பாருங்க. இப்ப இந்த பதிவுல இது 2016 அசல் வினாத்தாள் இருக்கிற ஒரு கணித வினா தான். எனக்கு மேக்ஸே வராது, ஃபண்டமெண்டல் தெரியாது அப்படின்றவங்களாம் இதை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஸ்டெப்பா சொல்றேன், கவனிங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாருங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 136வது கேள்வி பாருங்க. -1 × 2/7 பிராக்கெட் போட்டாங்க, பிளஸ் -3 × 5/7 பிராக்கெட்டு, பிளஸ் பிராக்கெட்டுக்குள்ள 6 × 4/7 இன் மதிப்புன்னு போட்டு டேஷ் போட்டாங்க. இதுல ஆப்ஷன் ஏ 3/7, ஆப்ஷன் பி 5/7, ஆப்ஷன் சி 11/7, ஆப்ஷன் டி 19/7, 19/7. இப்ப இது மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னா தான் ஒரு பயமா தெரியும். பட் இதுல விஷயம் ஒண்ணும் இல்லை. எப்படின்னா, இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இது ஒரு கலப்பு பின்னம். கலப்பு பின்னம்னா இங்க பாருங்க, இது முழு எண்ணு ஒரு பின்ன எண்ணு, இது முழு எண்ணு ஒரு பின்ன எண்ணு, இது முழு எண்ணு ஒரு பின்ன எண்ணு. இந்த கலப்பு பின்னத்தை கூட்ட சொல்றாங்க. இது மாதிரி நீங்க எப்ப கலப்பு பின்னத்தை வச்சுன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. கலப்பு பின்னமா இருந்தா பின்னமா மாத்திக்கணும். இது எப்படி பின்னமா மாத்தலாம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இங்க பாருங்க, அந்த குறியாடே போட்டுங்க, மைனஸ் குறியை போட்டுங்க. இப்ப இப்படி பெருக்குங்க. இதான் ரூல்ஸ். கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும்னா 7 × 1 7, இதை பெருக்கணும், இதையும் கூட்டணும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மேத்ஸ் தெரியாதவங்க, மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மேத்ஸ் தெரியாதவங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி போகணும், இப்படி ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வரணும். 7 கீழே பாருங்க, இது தொகுதி, இது பகுதி, இது முழு எண்ணு, இது பின்ன எண்ணு. இப்ப தொகுதி இது பகுதின்ட்டு 7 × 1 7, 7 2 9 வகுத்தல் இந்த ஏழை போடணும், பகுதியில் இருந்தா போடணும் 9/7. இது மாதிரி கேட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு, இந்த பிளஸையும் மைனஸையும் பெருக்கிடுங்க. பிராக்கெட்னா பெருக்கல்னு அர்த்தம். பிராக்கெட்னா பெருக்கல், பிளஸ் × மைனஸ் = மைனஸ், குறிய மைனஸ் ஆயிடும். இப்ப அதேதான், அதே இப்படி பெருக்கி இப்படி கூட்டுங்க. 7 3 21, 21 5 26, 26 வகுத்தல் 7. ஓகேங்களா? 26 வகுத்தல் 7. அடுத்தது இந்த பிளஸ் குறி, இந்த பிளஸ் போட்டுங்க. இப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா, அப்படியே பெருங்க. 7 என்ன வரும்? 5000 30 36, 7 42, 42 ஒரு 4 46, 46 வகுத்தல் இந்த அடி போட்டுங்க. ஓகேங்களா? இதுதான் கலப்பு பின்னத்தை நாம பின்னமா மாத்திட்டோம். குறியெல்லாம் உள்ள கொண்டு போய் பிராக்கெட்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் வருது. இப்ப என்ன பண்ணோம்னா, இந்த பின்னத்தை இந்த பின்னத்துல கழிக்கணும், அப்புறம் இந்த பின்னத்தோட கூட்டணும். அப்படி பின்னத்தை கூட்டும் போது என்ன நம்மளுக்கு தேவைன்னா, இது தொகுதி, இது பகுதி. பகுதி காமனா இருக்கணும். ஒரே நம்பரா இருந்தா அப்படியே கூட்டிக்கலாம். பகுதி வெவ்வேறு நம்பரா இருந்தா எல்சிஎம் எடுத்து போடணும். நம்ம பதிவுல பாருங்க, உங்களுக்கு தெரியும். இங்க பகுதி எல்லாம் 1 7 இருக்கிறதுனால இந்த 7 அப்படியே போட்டுங்க. 7 அப்படியே போட்டு மேல கோடு போட்டீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் அப்படியே ஒரே நம்பர் தான் 7. இது அப்படியே எடுத்துருங்க. -9 -26 +46 போட்டீங்களா? இப்ப என்ன பண்ண ஸ்டெப்பு, இந்த மைனஸ்லாம் கூட்டிங்க, பிளஸ்லாம் கூட்டிங்க. அப்ப இந்த -9 -26 கூட்டுங்க பார்ப்போம். 26யும் 9யும் கூட்டினீங்கன்னா 9 6 15 5, மீதி 1 2 1 3 35. இப்படி மைனஸ் குறியை கூட்டணும்னா மைனஸ் குறி தான் போடணும். -35 +46 வகுத்தல் 7. அவ்வளவுதான். இதுல ஸ்டெப் என்னன்னா, 2 மைனஸ் தான் கூட்டிக்கணும். மைனஸும் கூட்டும் போது, இந்த நம்பரை கூட்டும் போது மைனஸ் × மைனஸ் பிளஸ், அது ஃபார்முலாவை இங்க பாருங்க, குறியில
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ், இது ஒரு ரூல்ஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ், அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ரெண்டு மைனஸ் என்ன பண்ணணும்னா 26 9 கூட்டினா 35. அப்ப இந்த குறி மைனஸ் குறி போட்டுக்கணும். அடுத்தது 46. இப்போ அடுத்த ஸ்டெப் வாங்க. 46ல 35 கழிங்க. 46ல 35 கழிச்சிங்கன்னா 6ல 5 போயிடுச்சுன்னா 1, 4ல 3 போயிடுச்சுன்னா 1, இப்போ 11. அப்ப 11 வகுத்தல் 7, அவ்வளவுதாங்க ஆன்சர். 11 வகுத்தல் 7 தான் ஆன்சரு. இது எங்க இருக்குதுன்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி வந்து 11 வகுத்தல் 7 என்பதுதான் விடை. அதனால இது மாதிரி வந்து ஒரு சிம்பிளான கணக்கெல்லாம் நீங்க வந்து ஈஸியா போடலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. அப்படியே கூட்டுறோம், வகுக்கிறோம், கழிக்கிறோம். கூட்டல், வகுத்தல், கழித்தல், பெருக்கல், இந்த 4 ரூல்ஸ் தான் அப்ளை பண்றோம். பெருக்கிறோம், கூட்டுறோம், கழிக்கிறோம், வகுக்கிறோம். சாதாரண நம்பர் தான். இந்த ஸ்டெப்ஸை புரிஞ்சுக்கங்க. இது வந்து 136வது கேள்வி. இப்போ வாங்க 144வது கேள்வி போடுறேன். இந்த 144வது கேள்வி படிக்கிறோம் பாருங்க. 3 பிராக்கெட்டுக்குள்ள t - 3 ஈக்குவல் டு 5 பிராக்கெட்டுக்குள்ள 2t + 1 எனில் t ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க்னா t இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா a வந்து -2, b வந்து 2, c வந்து -3, d வந்து 3. இந்த கணக்கு எப்படி போனோம்னா இது ஒரு மேத்ஸ் ரூல்ஸ் தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள இருந்ததுன்னா இங்க பாருங்க 3t - 3னா இந்த 3ஆல உள்ள பெருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு பிராக்கெட் ரிமூவ் பண்ண முடியும். பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா இந்த 3ஆல உள்ள பெருக்கணும், இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். அப்ப இங்க பாருங்க 3 t-ஆல பெருக்குனா 3t, அப்புறம் இந்த 3 பெருக்குனா குறி வெளியே போடுங்க. -3 9, 3 × 3 9, மைனஸ் வெளியே போடணும். ஈக்குவல் டு இங்க பாருங்க இந்த 5, இந்த 5ஆல உள்ள பெருக்கணும். அப்ப இந்த பெருக்கணுமா I2 10, 10t ரைட்டுங்களா. திரும்ப இந்த 5ஆல உள்ள பெருக்கணும்னா இந்த பிளஸ் குறியை போட்டுக்குங்க. 5 × 1 5. இந்த ஸ்டெப் புரியா பாருங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸி. இங்க பிராக்கெட்டுக்கு வெளியே இருந்தா என்ன அர்த்தம்னா இந்த பிராக்கெட்ல உள்ள நம்பரை பெருக்கணும். 2 நம்பர் இருந்தாலும் 3 நம்பர் இருந்தாலும் எத்தனை நம்பர் இருந்தாலும் உள்ள பெருக்கணும். அப்ப இங்க 2 நம்பர் இருக்கிறதுனால 3 × t 3t, இந்த குறி போட்டணும். -3 × 3 9 போட்டாச்சு. ஈக்குவல் அப்படியே போட்டாச்சு. இங்க 5 இருக்குது, இந்த 5 உள்ளாக பெருக்கணும்னா I2 10, 10t, திரும்ப 5 × 1 5, இந்த பிளஸ் குறி போட்டாச்சு. இப்ப நம்ம என்ன கேட்கறாங்கன்னா கவனிங்க, t-இன் மதிப்பு t = கேள்விக்குறினா t-இன் மதிப்பு. அப்ப ஒரு சைடு இந்த t எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. இங்க பாருங்க இந்த 3t அப்படியே வச்சுங்க, இந்த 3t அப்படியே வச்சுங்க. அந்த 10t என்னவாங்க 10t வந்து ஈக்குவல் டு நடக்குது. அது ஈக்குவல் டு என்ன வந்துன்னா இது வந்து பிளஸ்ன்னு அர்த்தம். இங்க பிளஸ்ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு என்ன வந்தா -10t, -10t ஈக்குவல் டு இந்த 5 இங்கே இருக்குது இல்லையா, இந்த 5 இங்கே இருக்குது. இந்த -9 அனல போச்சுன்னா +9 ஆயிடும். இது ஒரு ஸ்டெப்பு. ஈக்குவல் டு அனல போனா குறி மாறும், ஆனது நடந்தாலும் குறி மாறும். இது வந்து மேத்ஸ்ல ஒரு ரூல்ஸ். அதனால இந்த 3t இங்கே வச்சுக்கணும். அந்த 10t என்ன கொண்டு வந்தோம்னா -10t, இந்த -9 அனல போச்சுன்னா +9. இப்ப பாருங்க 10ல 3 போச்சுன்னா 10tல 3t போச்சுன்னா 7t. இதுல பெரிய நம்பர்லாம் குறிக்குது மைனஸ், அப்படி பார்க்கணும். இப்ப 10ல 3 போயிடுச்சுன்னா 7, 10t - 3t வந்து 7t. பெரிய நம்பர் என்ன குறிக்குதோ அந்த போட்டுக்கணும். அதுதான் அர்த்தம். எப்பயுமே வந்து பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சா போட தேவையில்ல. இது இங்க பாருங்க, இது பெரிய நம்பர் மைனஸ் குறி, இது சின்ன நம்பர் பிளஸ் குறி. ஆனா பிளஸ் வராது, மைனஸ் தான் வரும். -7t ஈக்குவல் டு இது கூட்டுங்க 9 5 14. ஓகேங்களா, 9 5 14. ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்னா t தானே வேணும். t வேணும்ன்றதுனால இந்த t-ய இங்கே வச்சிங்க. இந்த t-ய இங்கே வச்சீங்கன்னா இங்க -t இங்கே இருக்கட்டும், இந்த -t இங்க இருக்குது. ஈக்குவல் டு இந்த 14, இந்த 7 பாருங்க, இந்த 7ம் t-க்கும் என்ன ரிலேஷன்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணுமே குறியிலனா பெருக்கல். அப்ப இந்த 7t வந்து இந்த 7 ஈக்குவல் டு போச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். வகுத்தல் 7, அவ்வளவுதான்.
ஈக்குவல் டு இன்னாண்ட பெருக்கல் இருந்ததுன்னா ஈக்குவல் டு கனடா போச்சுன்னா என்ன பண்ணும், வகுத்தலா மாறிடும். இது ஒரு மேத்ஸ் ரூல்ஸ். அப்ப இப்ப பாருங்க, இப்ப மைனஸ் டி ஈக்குவல் டு வகுத்தோம்னா 1 7 7 14 14 7 வகுத்தா 2. அப்ப இங்க பாருங்க மைனஸ் போத் சைடு. அப்ப டி ஈக்குவல் டு -2, டி ஈக்குவல் டு -2. இது வந்து ஈஸியான ஒரு கணக்கு. இது மேத்ஸ் தெரியாதப்ப ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல -2 பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு விடை. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு. இது மாதிரி சிம்பிளான ஸ்டெப்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அந்த வரக்கூடிய ஜூலையில் 2025 டிஎன்பிசி குரூப் 4ல ஒரு 15 கேள்வி கவர் ஆகிடும். இது சுருக்குக வர்றது, சுருக்குக, மீசிமா, மெய்ப்புவா, இது தெரிஞ்சதுன்னா தனி வட்டி, கூட்டு வட்டி, இதெல்லாம் வந்து ஈஸியாக போடுறது. எண்கள் வரிசை, ரீசனில் ஒரு அடுத்த எண், இது மாதிரி வர்றதெல்லாம் ஒரு 15 கணக்கு நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். தொடர்ந்து இந்த பதிவெல்லாம் பார்த்துன்னு வாங்க. இதுமாரி நான் வந்து ஒரு 10-15 வருஷத்து கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நான் போடுவேன். இதில் அசல் வினாத்தாளில் அப்படியே இதே மாடலில் கேள்வி கேட்பாங்க, நம்பர் தான் மாறி இருக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை பாருங்கள். பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் நம்ம இந்த கணித பதிவில் சந்திப்போம். நன்றி.